Woods on a Snowy Evening, Robert Frost. Hello guys, welcome to my channel. 9th English Stopping by Woods on a Snowy Evening. இந்த poem பத்தின explanation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த poem ஓட author Robert Frost. First author பத்தி பார்க்கலாம். About the author, Robert Frost 1874 to 1968 was an American poet noted for his realistic descriptions of rural life. Robert Frost வந்து பிறந்த இயர் வந்து 1874 and died on 1968. 94 years வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட் அண்ட் இவரோட கதைகள் எல்லாமே கிராமம் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. எப்போ பிறந்தாருன்னா 26th March 1874 பிறந்திருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண நபராக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. இவரோட கவிதைகளுக்கு 4 Pulitzer Prizes கிடைச்சிருக்கு அண்ட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக இருந்திருக்காரு. என்ன இனாகுரேஷன்னா பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட இனாகுரேஷனில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக இருந்திருக்காரு. Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Frost வந்து poetic force-ஆவும் unofficial poet laureate-ஆவும் United States of America-ல இருந்திருக்காரு. இப்போ அவர் எழுதியதுல சிலது பார்க்கலாம். His works: The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. இதெல்லாம் அவரோட சில ஒர்க்ஸ். அடுத்து வந்து நம்ம போயம் பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். போயமை ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணிட்டு அப்புறம் மீனிங் சொல்கிறேன். Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Whose woods these are, I think I know. இந்த வுட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வுட்ஸ் அப்படின்றது இந்த காடு தான் குறிக்குது. இந்த காடு யாருதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. இந்த காட்டோட ஓனரோட வீடு இந்த வில்லேஜில் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறாரு. ஹீ வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர். நான் இங்கே நிற்கிறது அவருக்கு தெரியாது. டு வாட்ச் his woods fill up with snow. அவர் வந்து பார்க்கணும்னு நினச்சாலுமே அவரோட வுட்ஸ் எல்லாம் ஸ்னோவால் ஃபில் ஆகி மறைஞ்சிருக்கிறதுனால தெரியாது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் சொல்கிறாங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். குவேர் அப்படின்ற மீனிங்க்கு வந்து ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. அதான் என்னோட குதிரை வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்குது அப்படின்றாங்க. டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இங்கே ஃபார்ம் ஹவுஸே இல்லை, அதாவது அவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் போகணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஃபார்ம் ஹவுஸே இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சாக இங்கே நின்றுருக்குல்ல அந்த குதிரை, அதை பற்றி சொல்கிறாங்க. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக். எங்கே இவங்க கரெக்டாக நிற்கிறாங்கன்னா வுட்ஸ் இந்த காடுக்கு நடுவுலையும் ஒரு ஃப்ராசன் லேக் பக்கத்தில் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் நடுவுலையும் இவங்க நிற்கிறாங்களாம். த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். இந்த இயரோட டார்க்கஸ்ட் ஈவினிங் இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருட்டாக இருக்கு. He gives his harness bells a shake. He அப்படின்றது போயிட்டோட குதிரையை குறிக்குது. போயிட்டோட குதிரை கழுத்தில் கட்டியிருக்க பெல்லை வந்து ஷேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். இந்த மாதிரி ஸ்டேஜாக திடீர்னு ஷேக் பண்ணும்போது போயிட்டுக்கு என்ன தோணுது, இங்கே ஏதாவது மிஸ்டேக் நடக்குமோ அப்படின்னு தோணுது. த ஒன்லி அதர் சவுண்ட் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இங்கே வந்து 2 சவுண்டு கேட்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹார்னஸ் பெல், கழுத்தில் கட்டியிருக்க பெல்லோட சவுண்டு கேட்குது. இன்னொன்று என்னென்னா விண்ட் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிற சவுண்ட் கேட்குது. இந்த ஸ்வீப் அப்படின்ற வேர்டு மீனிங் ஏன்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகுறது. என்ன மூவ் ஆகுதுன்னா விண்ட் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு. த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். அந்த காடு பார்க்க ரொம்பவே அழகாகவும் டார்க்காகவும் நல்லா இருக்குது போயிட்டுக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் கண் மூடுறதுக்கு முன்னாடி, அதாவது போயிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி முடிக்கணும். அதனால இந்த காட்டை தாண்டி போகிறேன் அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் இந்த போயம். இதோட ஆத்தர் யாருன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போயமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த போயம் வந்து எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.